கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, ஒரு வசனத்தை வாசிப்போமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். கொஞ்சம் கவனமாக கேளுங்க கர்த்தருடைய வார்த்தை. இவ்வளோ நேரம் நம்ம கர்த்தரை பாடினோம், கர்த்தரை துதித்தோம், ஆராதித்தோம். தேவன் அதில் பிரியப்பட்டார். இப்போ ஆண்டவர் பேசும்போது நீங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக கேட்கும்போது தான் ஆண்டவர் உங்களுக்கு பேசுவார். எல்லாம் கவனமாக கேளுங்க. இனி பைபிளை கொஞ்சம் வச்சுட்டுங்க பாருங்கள். இந்த வசனத்தில் என்ன சொல்லிருக்குன்னா, கிறிஸ்தவருடைய வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம், ஒரு பிரயாணம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது வாழ்ந்து பார்க்கறது. இது ஒரு ஓட்டம். இது என்னது? ஒரு பிரயாணம். பாருங்க, ஆகையால் இவ்வளவு திரளான சாட்சிகள். அவங்கெல்லாம் பாருங்கள், அந்த 11வது அதிகாரம் நீங்கள் முழுவதும் வாசித்து பார்க்கும்போது அதில் 15வது வசனம், அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அவங்க விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி போயிருக்க முடியும். ஆனால் அவங்க என்ன செய்யலை, திரும்பி போகலை. அதை விடவும் மேலான ஒரு பரம தேசத்தை அவர்கள் நாடி விரும்பி போனார்கள். மோசே பாருங்கள், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை வெறுத்து விட்டு தேவ பிள்ளைகளோடு பாட அனுப்பிப்பதை மேன்மையாக எண்ணினார். அவர் பார்வோனுக்கு பயப்படாமல் தைரியமாக எகிப்தை விட்டு புறப்பட்டு போனார். புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம், ஒரு பயணம், ஒரு ஓட்டம். அப்படி தானே? நம்ம இப்போ ஒரு வெளியில் ஒரு பிரயாணம் அல்ல ஒரு டூர் போனால் என்னெல்லாம் செய்வோம், என்ன நினைப்போம்? முதல்ல சொல்லுங்கள். இப்போ இங்கேருந்து நம்ம ஊட்டிக்கு போகிறோன்னு வைங்க, இல்லை கொடைக்கானல் போகிறோம், என்ன நினைப்போம்? முதல்ல நம்ம ஞாபகத்தில் என்ன வரும்? ஃபேமிலியாக போகிறோம், என்ன நினைப்போம்? என்ன மெயினாக நினைப்போம்? சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன சரிதான். என்னது? சாப்பாடு. அப்படி தானே? முதல்ல நினைக்கிறது என்ன நினைப்போம்? சாப்பாடு வேணும். என்ன சாப்பிடுவோம், எங்கே சாப்பிடுவோம்? ஏன்னா பிள்ளைகள்லாம் இருக்குது, சாப்பிடணும். அப்போ ஓடுறதுக்கு என்ன வேணும்? பெலன் வேணும். பெலன் வேணும்னா என்ன வேணும்? சாப்பாடு வேணும். சொல்லுங்கள், இது இன்னும் தெரியாத மாதிரி இருக்கிறீங்க எல்லோரும் பார்த்தா சாப்பிடாத ஆட்கள் மாதிரி இருக்கீங்க. ஓடுறதுக்கு என்னங்க வேணும்? பெலன் வேணும். பெலனுக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும். வேணுமா வேண்டாமா? வேணும். அப்போ பிரயாணம் பண்ணும்போது பிரயாணத்தை தொடர்ந்து பிரயாணம் செய்ய என்ன வேணும்? பெலன் வேணும். அந்த பெலன் நமக்கு வேணும்னா நம்முடைய சரீரத்துக்கு என்ன வேணும்? ஆகாரம் வேணும். அல்லையா? அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம், ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு, அந்த பிரயாணத்தை செய்வதற்கு நமக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாப்பாடு என்னது? வேதம். அல்லையா? வேதமும் ஆகாரம்தான். வேதத்துக்குள்ளே இருக்கிற வசனமும் ஆகாரம். அப்படி தானே? எத்தனை பேர் சொல்கிறீங்க? அல்லையா? ஆண்டவரே என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் வேதம் மிகவும் முக்கியம். வேதத்தை வாக்கிலும் முக்கியம். அதற்குள்ளே இருக்கிற வசனங்கள் மிகவும் முக்கியம். அல்லையா? அப்போ நமக்கு உணவு என்னது? சொல்லுங்கள், வசனம். அல்லையா? இந்த வார்த்தை நமக்கு முக்கியம். பாருங்க, முதல்ல அப்போ இதுக்கு இந்த வேதத்தில் உணவுக்கு என்ன பேர்? சொல்லுங்கள். நமக்கு உணவு என்னது? நமக்கு இல்லை, நமக்கு உணவு என்னது? சாப்பாடு என்னது? சோறு. அப்படி தானே? சொல்லுங்கள். நமக்கு சாப்பாடு என்னது? நமக்கு தெரிஞ்ச என்னது? சோறு. சோறுனா என்னது? அரிசி. அப்படி தானே? ஆனால் வேதத்தில் உணவு என்னது?
நீங்களாம் பயங்கர ஸ்பிரிச்சுவலாக இருக்கீங்க. வேதத்தில் உணவு என்ன சொல்லியிருக்கு? அப்பம். வேதத்தின் உணவு என்னது? அப்பம். அப்படிதானே? அப்போது நமக்கு தெரிஞ்ச உணவு என்னது? சோறு. சோத்தில் இப்போ வெள்ளைக்காரனுக்கு சோறு தெரியுமா? தெரியாது. இப்போ நமக்கு தெரியும். என்ன தெரியும்? பாஸ்மதி ரைஸு, அப்புறம் சொல்லுங்கள் கருப்பு கவுனி அரிசி, பொன்னி அரிசி, சம்பார் அரிசி, ஐயாரெட்டு அரிசி, ரேசன் அரிசி, விருந்துக்காரங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு அரிசி, அதுதானே? அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுறவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு அரிசி. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் வெள்ளைக்காரனுக்கு என்ன தெரியும்? ஒன்றே ஒன்று தான் தெரியும். என்னது? அரிசி, ரைஸ். அவனுக்கு ஒரு 2 தான் தெரியும். ரா ரைஸ், பாயில் ரைஸ். குக் பண்ணக்கு முன்னாடி ஒரு அரிசி, குக் பண்ண பிறகு ஒரு அரிசி, இதுதான் தெரியும். ஆனால் நமக்கு நிறைய தெரியும். அதே மாதிரி அப்பம்னு சொன்னால் அந்த அப்பம் யார் உபயோகப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் அதில் எத்தனை வகை இருக்குன்னு தெரியும். அல்ல இல்லையா? அப்போ அப்பத்தில் அநேக வகைகள் உண்டு வேதத்தில். அப்போ அப்பம் வந்து விசேஷித்த அப்பம் வந்து யார்? சத்தமாக சொல்லுங்கள். எஸ். அவர் என்ன சொன்னார்? யோவான் 6:42 என்ன சொன்னார்? ஜீவ அப்பம் நான். அல்ல இல்லையா? பாருங்க, அப்பத்தில் அநேக வகைகள் உண்டு, கோதுமையில் அநேக வகைகள் உண்டு. ஆனால் எல்லாத்திலும் மேலான உயர்தர கோதுமை விளையிற இடம் எது? சொல்லுங்க. எங்க? எகிப்தா? கடவுளே, எங்கேயோ போயிட்டீங்க. பெத்லஹேம். அல்லேலூயா. ஹெம்மன். அப்பத்துக்கு நமக்கு இங்கிலீஷில் என்ன பேர்? பிரெட்டு. எபிரேயத்தில் என்ன பேர் தெரியுமா? ஹெம். ஹெம். பெத் அல் ஹெம். அதான் பெத்லஹேம். பெத்னா என்ன? வீடு. அல்னா த. ஹெம்னா அப்பம், பிரெட்டு, கோதுமை. அப்போ உயர்தர கோதுமை விளையிற இடம் எது? பெத்லஹேம். ஏசப்பா பெத்லஹேமில் வந்து பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, உலகத்தில் மிக சிறந்த உயர்தர அப்பமாய் கோதுமையாய் இயேசு இந்த பூமியில் வந்தார். அல்லையா? அதை காட்டுறதுக்கு அடையாளமாக தான் இயேசு எங்கே பிறந்தார்? பெத்லஹேமில் பிறந்தார். சரி, அப்போ பாருங்கள், அது இன்னும் 2 காரணம் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. அப்போ பாருங்கள், வேதத்தின் உணவு வந்து அப்பம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? நமக்கு என்ன இருக்குது? திருவிருந்து இருக்குது, அப்படி தானே? அதில் நம்ம என்னெல்லாம் எடுக்க போகிறோம்? அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுக்க போகிறோம். சரியா? அப்போ வேதத்தின் உணவு என்னது? அப்பம், பிரெட்டு. சரி, முதல்ல ஆண்டவர் மனுஷர்களுக்கு கொடுத்த உணவு எது? அல்லேலூயா. மன்னாவா முதல்ல ஆண்டவர் கொடுத்தார். வாசிங்க, ஆதியாகமம் 1:29 வாசிங்க. நீங்கள் எல்லாம் பயங்கர ஆவிக்குரிய நிலைமையிலே இருக்கீங்க. அதனால் டைரக்டாக நீங்கள் பரலோகத்துக்கு போகிற மாதிரி இருக்கீங்க. சரி, வாசிங்க. பின்னும் தேவன் இதோ பூமியின் மேலெங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. எதை ஆண்டவர் மனுஷனுக்கு ஆகாரமாக கொடுத்தார்? சத்தமாக சொல்லுங்க. அதாவது இந்த காய்கறிகள் அது இது எல்லாம் வந்து ஆண்டவர் என்ன செய்தார்? மனுஷனுக்கு ஆகாரமாக கொடுத்தார். அந்த ஆண்டவர் கொடுத்த ஆகாரத்தை மனுஷன் புசிச்சுட்டு ஒழுங்காக இருந்திருந்தான்னா நோய் நொடியே என்ன செய்யாது? வராது. இன்றைக்கி பாருங்கள், நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஆண்டவர் எதை சொல்லலையோ அதையெல்லாம் சாப்பிட்டு இன்றைக்கி எல்லாருக்கும் என்னது? வியாதி, கொலஸ்ட்ரால், பிபி, கேஸ் ட்ரபிள், ஏகப்பட்ட வியாதிகள். ஆனால் ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த உணவு என்னது? காய்கறிகள், பாருங்கள், கனிகள், பூண்டுகள், விதைதர் எல்லாத்தையும் வந்து என்ன செய்தார்? ஆண்டவர் ஆகாரமாய் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முதல்ல அப்பத்தை மனுஷனுக்கு உணவாய் கொடுக்கல. முதல்ல கொடுத்தது என்னது தான்? காய்கறிகள் தான்.
அல்லையா? அதை தான் ஆண்டவர் என்ன செய்தார்? மனுஷனுக்கு உணவாய் கொடுத்தார். ஆனால் இந்த அப்பத்தை முதல் உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் சொல்லுங்க? தெரியுமா? தெரியாது. வாசிங்க, அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். இதே இது இங்கிலீஷில் எப்படி திரும்ப இருக்கு? நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட, நீ என்ன செஞ்சிட்ட? பாவம் செய்து விட்டாய். இனி உனக்கு அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உணவு இலவசமாக கிடையாது. இனி நீ என்ன செய்யணும்? வேர்வை சிந்தி நீ நிலத்தை பயிரிட்டு அதுலேருந்து பயிரை எடுத்து விளைச்சலை எடுத்து நீ என்ன செய்யணும்? அப்பத்தை உண்டாக்கி புசிக்கணும்னு ஆண்டவர் இங்கே முதல்ல மனுஷனுக்கு அப்பத்தை உணவாய் கொடுக்கிறார். அல்லையா? இது நம்முடைய தமிழ் பைபிளில் ஆகாரம்னு இருக்குது, எபிரேயத்தில் அது ஹெம்முன்னு இருக்குது, இங்கிலீஷில் நீங்கள் யார்கிட்ட இங்கிலீஷ் பைபிள் இருக்கா? படி மக்கள். ஜெனசிஸ் 3:19 படி. ஜெனசிஸ் தெரியுமா எங்கே இருக்குன்னு? படி. ஜெனசிஸ் 3:19 படி. இருக்கா? படி. நீ வாங்கி படி. யாரை வாங்கி படி? ஷன்னா வாங்கி படி. எல்லாம் நீ வாங்கி படி. எஃப்சிபா படி. ஜெனசிஸ் 3:19 படி. ஆதியாகமம் 3:19 படி. பிரெட்டுன்னு தானே இருக்குது. பாருங்கள், தமிழில் என்ன இருக்குது? ஆகாரம். இங்கிலீஷில் எப்படி இருக்குது? பிரெட் இருக்குது. பாருங்கள், நல்ல கவனங்க. போதும் பிள்ளைகளுக்கு படிக்க கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கிலீஷில் அப்படி வரல. விடுங்க, நோ ப்ராப்ளம். பாருங்கள், இங்கிலீஷில் அது எப்படி இருக்குது? கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்கு? பிரெட்டுன்னு எழுதியிருக்கு. அப்போ முதல்ல ஆண்டவர் என்னத்தை உணவாக கொடுத்தார்? கனி வகைகள், காய்கறிகள், பூண்டு வகைகள், இவைகளை ஆகாரமாக கொடுத்தார். இப்போ மனுஷன் பாவம் செய்த பிற்பாடு, மனுஷன் பாவத்தில் விழுந்து தேவ மகிமை இழந்த பிற்பாடு ஆண்டவர் சொல்கிறாரு, இனி உனக்கு இலவசமாக அந்த உணவு என்ன செய்யாது? கிடைக்காது. இனி நீ புசிக்கணும்னா வேர்வை சிந்தி பாடுபட்டு கஷ்டப்பட்டு நிலத்தை பயிரிட்டு அதிலிருந்து என்ன செய்யணும்? பயிர் வகைகளை எடுத்து நீ அதை அப்பமாக செய்து சாப்பிட்ணுன்னு சொல்கிறார். அல்லையா? அப்போது அப்பத்தை கர்த்தர் தேவன் மனுஷனுக்கு கொடுத்த பின்னணி நல்ல பின்னணி அல்ல. என்ன பின்னணி? ஒரு சாபத்தின் பின்னணி. அல்லையா? ஒரு சாபத்தின் விளைவாக தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? மனுஷனுக்கு அப்பத்தை கொடுக்குறார். அப்பம் நல்லதா கெட்டதா சொல்லுங்கள்? அப்போ நல்லது. ஆனால் அது கொடுத்த பின்னணி தான் என்னது? சாபத்தின் பின்னணி. ஏன்? மனுஷன் பாவம் செய்த போது பாவத்திலும் சாபத்திலும் மரணத்தில் கடந்தவனை உயிர்ப்பிக்க இயேசு வந்தார். அல்லையா? நல்ல கவனமாக கேளுங்க. அப்பம் நல்லது தான். ஆனால் அப்பம் கொடுக்கப்பட்ட பின்னணி அது சாபம், பாவம், மரணம். ஏசப்பா நல்லவர் தான். அல்லையா? எத்தனை பேர் சொல்கிறீங்க இயேசு நல்லவர்? ஆனால் அவர் இந்த பூமியில் வந்த பின்னணி என்ன? நீங்களும் நானும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பிக்கும்படி இந்த உலகத்தின் ஜீவ அப்பமாகிய இயேசு இந்த பூமியில் வந்து நமக்காய் தம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். அல்லையா? இயேசு நல்லவர். அவர்கிட்ட எந்த பாவமும் இல்லை, அவர்கிட்ட எந்த ஒரு குறையும் இல்லை, எந்த ஒரு குற்றமும் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் பாவத்திலும் சாபத்திலும் இருந்தபடினால நம்மை உயிர்ப்பிக்க இயேசு ஜீவாப்பமாய் இந்த பூமியில் வந்தார். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா! இயேசு பூமியில் வர காரணம் என்ன? மனுஷர்களாகிய நம்முடைய பாவம், நம்முடைய சாபம், நம்முடைய மரணம். அல்லையா? வேதம் அழகாக சொல்லுது, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போன உங்களை தம்முடைய கிருபையினால் என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். அல்லையா? அந்த கிருபை என்னது? இயேசு. அந்த இயேசு யார்? ஜீவாப்பம்.
அல்லேலூயா. அவர் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த பூமிக்கு இந்த உலகத்துக்கு உயிரை கொடுக்க வந்த ஜீவ அப்பம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு ஆதாம் பாவம் செய்தபோது, அவன் சாபத்தில் கிடந்தபோது, ஆண்டவர் கொடுத்த சாபங்களில் ஒன்று தான், நீ நிலத்தின் வேர்வையால் உன் வேர்வையை சிந்தி நீ நிலத்தில் பயிரிட்டு அப்பம் புசிக்கணும். அல்லேலூயா. அது வரைக்கும் எப்படி இருந்தான்? அது வரைக்கும் சுகமாக சுற்றிட்டு கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்தான். ஆனால் பாருங்கள், இப்போ என்ன ஆயிற்று? கஷ்டப்பட வேண்டியதாயிற்று. அல்லேலூயா. பாவம் இருக்கும்போது நம்ம என்ன செய்யப்படுவோம்? கஷ்டப்படணும். அல்லேலூயா. பாவம் இருக்கிற மனுஷன் ஆத்மா என்ன ஆகும்? செத்து போகும். அல்லேலூயா. அந்த ஆத்மாவில் நிம்மதி இருக்காது. பாவம் விடுதலையாக்கப்பட்டா ஜீவன் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ எந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையோ, இப்போ கொஞ்சம் மணி கேட்டேன்ல, சந்தோஷமாக இருக்கீங்களான்னு, பாதி முகத்தில் அருளே இல்லை. என்ன தெரியுமா காரணம்? சொல்லுங்கள். நமக்குள்ளே இன்னும் என்ன இருக்குது? பாவம், சாபம், வேர்வை, கஷ்டம், அவமானம், துக்கம். காரணம் என்ன தெரியுமா? பாவம். அல்லேலூயா. அந்த பாவத்தை போக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஜீவ அப்பமாய் வந்தார். அல்லேலூயா. அப்போ அப்பம் என்று சொல்லும்போது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுது. அப்பத்தை யார் உலகத்துக்கு கொண்டு வந்தது? யார்? சத்தமாக சொல்லுங்கள். ஏசப்பா. எதுக்காக கொண்டு வந்தார்? எந்த பின்னணியில் கொண்டு வந்தார்? மனுஷன் பாவத்திலும் சாபத்திலும் மரித்து போயிருந்த போது அவனுடைய பாவத்தை நீக்கி சாபத்தை மாற்றி உயிர்ப்பிக்கும்படி அப்பத்தை கொடுத்தார். அல்லேலூயா. மனுஷனுடைய பாவத்தை நீக்க இயேசு ஜீவாப்பமாய் பூமியில் வந்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அப்போ அப்பம் எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியும். அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ இந்த அப்பத்துக்கு 3 விதமான தன்மை உண்டு. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்பத்தை யார் கொண்டு வந்தா உலகத்துக்கு? சத்தமாக சொல்லுங்கள். இயேசு. எதுக்கு கொண்டு வந்தார்? இந்த பக்கம் யாருமே கேட்கல. எதுக்கு? யார் அப்பத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தது? பிள்ளைங்க சொல்லுங்கள். ஆம்பளை பிள்ளைங்க கேவலப்படுத்தாங்கடா. சொல்லுங்கடா. யார்டா கொண்டு வந்தா அப்பத்தை உலகத்துக்கு? யார் கொண்டு வந்தா என்ன? நமக்கு அப்படி தானே. அல்லேலூயா. யார் கொண்டு வந்தா? இயேசு. அல்லேலூயா. பாருங்கள், எந்த பின்னணியில் கொண்டு வந்தார்? நல்ல பின்னணியா, மோசமான ஒரு பின்னணியா? நீங்களாம் சொல்லாதீங்க. அவனை முழிச்சிட்ருக்காரு. என்ன பின்னணியா? என்னடா இவன் திடீர்னு என்ன நம்ம சொல்லிகிட்ருக்கான்? உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் வெட்கப்பட்டு சொல்லலை, அப்படி தானே? தனித்தனியாக கூப்பிட்டா சொல்லுவீங்களா? யாரை கூப்பிடுறது? கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். பிள்ளைங்க கரெக்டாக கேளுங்க. இனி கேட்கும்போது சொல்லணும். அப்போ பாருங்கள், அப்போ 3 தன்மை உண்டு. இனி தான் நீங்கள் கவனமாக கேட்கணும். முதல் என்னென்னா, சோபத்தின்படி அப்பம். சோபத்தின்படி அப்பம் என்னது? அப்பம் எதுக்குள்ளது? அப்பம் சாப்பிட்றதுக்குள்ளது, அப்படி தானே? சரி, மத்தேயு 6:11 வாசிங்க. மத்தேயு 6:11 வாசிங்க. மத்தேயு 6:11 வாசிங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். இது என்னது? இது என்ன கேட்டாங்க? எங்களுக்குள்ள சாப்பாடை எங்களுக்கு தாரா ஆண்டவரே. அப்போ பாருங்கள், வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது வானத்திலிருந்து என்ன ஒன்றது? அப்போ மன்னா வந்து, அப்படி தானே? அந்த மன்னாவை அவங்க என்ன செய்தாங்க? எடுத்து அப்பங்களாய் சுட்டார்கள் இருக்கு பைபிளில். அப்போ அது என்னென்னா சாப்பிடக்கூடிய அப்பம். அப்போ அப்பத்துடைய ஒரு சோபம், அது அதோடைய ஒரிஜினல் என்னென்னா சோபத்தின்படி அது என்ன செய்யக்கூடியது? சாப்பிடக்கூடியது, மனுஷனுக்கு பலனை கொடுக்கக்கூடியது. இன்னும் பாருங்கள், ஏசப்பா வந்து 5000 பேருக்கு மேலாக புருஷர்களும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கும் போஷித்தார். என்னத்தை கொடுத்தாரு? அப்பத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அது என்னது? சாப்பிடக்கூடிய அப்பம். பாருங்க, முதல் அடையாளம் என்னென்னா, நார்மலாக ஒரு அப்பம்னு சொன்னால் அது மனுஷனுக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அப்பம். அல்லேலூயா. நீங்கள் அதே ஆண்டவர் தான் சொன்னார், இந்த அப்பத்தினால மாத்திரமல்ல என்னுடைய
வார்த்தையினாலும் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ என்ன தெரியுமா அர்த்தம்? என்னென்னா வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமென். இந்த வேதம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். அல்லையா? அந்த வழியில் நடக்கும்போது பேதையரானாலும் என்ன செய்ய மாட்டாங்க? திசை கெட்டு போக மாட்டாங்க. அல்லையா? அப்போ இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் சாதாரண ஒரு அப்பம் எப்படி பலன் கொடுக்கிறதோ அதே பலனை கர்த்தருடைய வார்த்தையும் நமக்கு கொடுக்கும். அல்லையா? அதே பலனை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லையா? பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கு தான் தேவ வார்த்தை பலன் கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்னாருக்குள்ள எல்லாருக்கும் கொடுத்தார். யார் இதை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது சமாதானத்தை கொண்டு வரும். யார் இதை இரவும் பகலும் தியானிக்கிறார்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. யார் இதை மேன்மையாக எண்ணுகிறார்களோ அவர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள், மற்றவர்களோ கீழே விழுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் மிகவும் முக்கியமான ஒன்று. ஆமென். இந்த வேதத்தின் அப்பமாகிய இந்த வார்த்தை, இந்த மன்னா நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்குது. எப்படி ஒரு மனுஷனுக்கு நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரம், நாம் சாப்பிடக்கூடிய அப்பம் நமக்கு பலனை கொடுக்கிறதோ, ஜீவனை கொடுக்கிறதோ, சுகத்தை கொடுக்கிறதோ, ஆரோக்கியத்தை கொடுக்கிறதோ, அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, வல்லமை உண்டு. அது உங்களை உயிர்ப்பிக்கும், அது உங்களை நடக்க செய்யும், அது உங்களை ஒரு நாளும் கீழே விழுந்து போக விடாது. கர்த்தருடைய வார்த்தையில் என்ன உண்டு? வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அப்பம் எதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்காக சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் வாசிங்கன்னா நம்ம ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரங்க, அதில் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஒரு 5 ராஜாக்கள் ஒரு 4 ராஜாக்கள் இருந்த ஒரு தேசத்தை என்ன செய்துட்டாங்க? பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அங்கே யார் இருந்தா? லோத் இருந்தார். லோத் யார்? ஆபிரகாமுக்கு சகோதரன், அண்ணன் மகன். சரியா? அப்போ இவனையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதை யார் கேள்விப்படுறா? ஆபிரகாம் கேள்விப்படுறார். ஆபிரகாம் கேள்விப்பட்டு அங்கே போய் அந்த அந்த அவருக்கு கூட ஒரு 318 பேரை, அவருக்கு வீட்டில் உள்ள வேலைக்காரர்கள், அவருக்கு வீட்டில் பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 பேர்னு சொல்லியிருக்கு. இந்த 318 நல்ல கவனமாக கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, பிள்ளைங்கள்லாம் கேளுங்க. 318 பேரை கூட்டிகிட்டு போய் அந்த ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி அந்த ராஜாக்களை எல்லாம் முறியடித்து ஒரு வெற்றியோடு திரும்பி வருகிறார். அல்லையா? திரும்பி வரும்போது அவரே ஒரு ராஜா சந்திக்க போகிறார். அது எந்த ராஜா? இல்லை, முதல்ல சந்திக்க போனது யார்? சோதோமின் ராஜா. ஆனால் சோதோமின் ராஜா சந்திக்க போனார். ஆனால் அவரையும் முந்தி கொண்டு யார் போனா? சாலேமின் ராஜா போனார். அல்லையா? பாருங்க, அந்த சாலேமின் ராஜா போகிறாரு. போயிட்டு அவருக்கு என்ன கொடுக்குறாரு? அப்பமும் என்ன கொடுத்தாரு? அப்பமும், நீங்கள் பைபிள் படிக்கலன்னு நினைக்கிறேன் யாரும், அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து அவன் என்ன செய்கிறான்? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். அவன் ஆசீர்வதித்தோடு ஆபிரகாம் சகலவற்றிலும் என்ன செய்கிறான்? அவருக்கு தசம பாகம் கொடுக்குறான். நீங்களாம் ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்கீங்க. சரி, படிச்சிருவோம். வாசிங்க, அந்த 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரனும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். பாருங்க, இப்போ நல்ல கவனமா கேளுங்க. இனிதான் நீங்க கவனமா கேட்கணும். இங்கே ஆபிரகாம் ஒரு 318 பேரோட போய் ஒரு 5 ராஜாக்களை முறியடித்து அவன் கொண்டு போன எல்லாரையும் பிடித்து கொண்டு மிகுந்த கொள்ளையடித்து வெற்றியோடு திரும்பி வருகிறான். வரும்போது அவனை முதல்ல எதிர்கொண்டு போறது யாரு? சோதோமின் ராஜா. சோதோமின் ராஜா நல்லவரா கெட்டவரா? சொல்லுங்க.
சோதோமின் ராஜா நல்லவரா கெட்டவரா? என்னது? அவருக்கு தான் தெரியுமா? என்ன சொன்னீங்க? சோதோம் எப்படிப்பட்ட தேசம்? மோசமான தேசம், பாவத்தில் இருந்த தேசம், ஆண் புணர்ச்சி ஓரின சேர்க்கை மிகுந்த ஒரு இடம். அந்த தேசத்தின் ராஜா அவர் நல்லவரா கெட்டவரா? எப்பா இவ்வளோ சொன்ன பிறகு தான் உங்களுக்கு தெரியும் இல்லை அவர் கெட்டவர். அப்போ பாருங்கள், எப்போ நல்ல கவனமாக கேளுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தரது நல்ல கவனமாக கேளுங்க. எப்போ நீங்கள் ஜெயம் எடுக்கிறீங்களோ, எப்போ நீங்கள் உலகத்தை மேற்கொள்கிறீங்களோ, எப்போ பாவத்திலேருந்து விடுதலையாகி வர்றீங்களோ, எப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ, எப்போ கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றுறீங்களோ, எப்போ தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் வர போகிறீங்களோ, உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு எதிராக முதல்ல யார் வருவா? சத்தமாக சொல்லுங்கள், பிசாசு வருவான். சோதோமின் ராஜா எதுக்கு அடையாளம்? பிசாசுக்கு அடையாளம். புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம ஜெயிச்சிட்டோம், புரியுதா? நல்ல ஒரு தொழிலை தொடங்கி நல்ல வெற்றி அடைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் யார் வந்துடுவா? சொல்லுங்கள், பிசாசு வந்துடுவான். இந்த தொழிலில் வெற்றி அடையாததுக்கு முன்னாடி வரைக்கும் டெய்லி சர்ச்சுக்கு வருவாங்க. ஒரு மீட்டிங் கூட என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அப்போ யார் வருவா? பிசாசு வருவான். பிசாசு என்ன சொல்லுவான்? ஞாயிற்றுக்கிழமை கடையை திறந்து வச்சா மற்றவங்களுக்கெல்லாம் லீவு, எல்லாரும் வருவாங்க, நிறைய பிஸ்னஸ்ஸு ஆகும். யார் வந்துட்டா? பிசாசு தான். இந்த வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆலயத்துக்கு வந்தவன் வெற்றி அடைஞ்ச பிறகு இப்போ எங்கே இல்லை? ஆலயத்துக்கு இல்லை. யார் வந்துட்டு அடையல? பணம்ங்கிற பிசாசு வந்துட்டு. அல்லையா? அவசரமாக குளிச்சு எடுத்து கிளம்பி சர்ச்சுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது யார் வருவா? ரொம்ப விரும்பின அத்தை வரும், அல்ல பெரியம்மா வரும், சித்தி வரும். அது அத்தை இல்லை, அது எங்களுக்கும் தெரியும் பாஸ்டர்னு சொல்லாதீங்க. அது யார்? சத்தமாக சொல்லுங்கள், பிசாசு. தேவன் ஆலயத்துக்கு நீங்கள் போக விடாதபடி அது எவ்வளோ பெரிய நல்ல காரியம். அது என்னது? சத்தமாக சொல்லுங்கள். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? இவர் நம்மளை தான் சொல்கிறாரோ அப்படின்னுங்க. நேற்றுக்கு இங்கே என்ன நடந்தது? ஆயத்த ஜெபம் நடந்தது. இன்றைக்கு உள்ள பரிசுத்த பந்திக்கு வேண்டி ஆயத்த ஜெபம். உண்மையை சொல்லுங்கள், யாரையும் பார்க்காண்டா. உண்மையிலே நான் வேலையில் இருந்தேன், எனக்கு வர முடியலன்னா ஓகே. இல்லை அங்கே போனேன் இங்கே போனேன், மாமியார் வந்தா பேமியார் வந்தா, இதெல்லாம் என்னது சொல்லுங்க? பிசாசு. அப்போ நல்லா தெரிஞ்சிடுங்க, ஆபிரகாம் வரும்போது எப்படி வந்தான்? தேசங்களை முறியடித்து வெற்றியோடு வாரா, கொண்டாட்டமாக வாரா. யார் எதிர்கொண்டு வரா? பிசாசு எதிர்கொண்டு வாரா. தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஜெயம் எடுக்கும்போது உங்களுக்கு விரோதமாய் பிசாசு கிரியை செய்வான். பிசாசு கிரியை செய்வான். நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, தேவனுக்கு இடம் கொடுங்க. அல்ல, அது எப்படி கொடுக்குது பாருங்கள். இவன் எதை தடை பண்ணுறான்? மாமியார் வந்தாங்களா, மாமியாரை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு சர்ச்சைக்கு கொண்டு வந்துடுங்க, அதுவும் ரசிக்கப்படும். அல்லையா? பார்க்கணும், அவங்களுக்கு தெரியணும் ஏன் மருமகள்கிட்ட என்னதோ ஒரு வித்தியாசம் இருக்குன்னு. பயங்கர வித்தியாசம் பாஸ்டர். இப்போ பேசவே மாட்டா, இப்போ வருவா, பார்த்துடுங்க. வரத்தை பாருங்க. நீங்கள் சொல்கிறது அது பிசாசுன்னு, அவங்க சொல்கிறது தெரியுமா? இது பிசா. யார் பிசாசுன்னே தெரியல. அப்படி இருக்காதீங்க. வித்தியாசம் என்ன தெரியணும்? உங்கள்கிட்ட இருந்து யார் தெரியணும்? இயேசு தெரியணும். நீங்கள் ஆலயத்துக்கு வந்துட்டு போயாச்சுன்னா உங்களை பார்க்குறவங்க தேவனை பார்க்கணும். உங்கள் மூலமாக தேவனின் சாயல் வெளிப்படணும், பிசாசின் சாயல் வெளிப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டப்பட்டு பிள்ளை பெற்ற பாஸ்டர், முதல்ல ஒரு பிசாசு வந்து பார்த்ததுன்னு யார்? மாமியார் வந்து பார்த்தாங்க. அப்படி இல்லை, நல்லா தெரிஞ்சுடுங்க. அந்த பிசாசை நான் சொல்லலை, நான் சொல்கிறது உண்மையான பிசாசை சொல்கிறேன். நீங்கள் மாமியாரை மறுமொழி நினச்சிடாதீங்க. நல்லா தெரிஞ்சுடுங்க, நம்ம கர்த்தருடைய நாமத்தில் ஜெயம் எடுக்கும்போது
நீங்கள் பாவத்தை வெறுத்து ஏசப்பா கிட்ட வரும்போது, உலகத்தை வெறுத்து ஏசப்பா கிட்ட வரும்போது, உலகத்துக்காக மரித்து தேவனுக்காக வாழ்வேன்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுக்கும்போது, கர்த்தருக்கென்று வைராக்கியமாக வாழ நினைக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் பிசாசு வருவான். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, அவன் உங்களை மேற்கொள்ள நீங்கள் இடம் கொடுத்தா மட்டும்தான் மேற்கொள்வான், இல்லைன்னா இயேசு விட மாட்டார். அதில் நீங்கள் பாருங்கள், சோதோமின் ராஜா சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு முன்னாடி வந்தான். ஆனால் அடுத்தது பாருங்க, அன்றியும் அடுத்த வசந்த வாசிங்க, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிசாசு வந்தான். முதல்ல ஆபிரகாம் அவனுக்கு இடம் கொடுக்க மாட்டான்னு தெரியும். ஆனா அவனை ஓவர்கம் பண்ணி வந்தது யாரு? சாலேமின் ராஜா. ஹல்லேலூயா. சாலேமின் ராஜான்னா யாரு? நீதியின் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தேசமாகிய எருசலேமை ஆளுகை செய்த ராஜா தான் சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. ஹல்லேலூயா. மெல்கிசேதேக்குனா நீதியின் ராஜா என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவுதான் பிசாசு உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறேன்னா இயேசு அவனை முறியடித்து அவனை தள்ளி அவனை ஓவர்டேக் பண்ணி இயேசு வந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். பாருங்க, மெல்கிசேதேக்கு வந்தாரு, ஜெயத்தோடு வந்த ஆபிரகாமை வேதம் சொல்றது அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. மெல்கிசேதேக்க வேதத்தில் யாருக்கு ஒப்பா சொல்லியிருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு முன்பாக அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு போய் கொடுத்தது யாரு? சத்தமா சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க ஜெயம் எடுக்கும்போது, பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்காம இருக்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு முன்பாக வந்து உங்களுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் அப்பமும் திராட்சரசமும் வந்து கொடுக்கிறார். அப்போ அப்பம் எதுக்கு அடையாளம்? என்னத்துக்கு அடையாளம்? ஏசப்பாவுடைய சரீரத்துக்கு. இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லியாச்சுன்னா அவருடைய மரணத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. அவர் பட்ட வெட்கத்துக்கு அடையாளம், அவர் பட்ட அவமானத்துக்கு அடையாளம், அவர் பட்ட பாடுகளுக்கு அடையாளம், அவர் அனுபவித்த வேதனைகளுக்கு அடையாளம். அல்லேலூயா. எப்படி? அவருடைய சரீரத்தை பித்தார்கள், அடித்து பிச்சு இழுத்தாங்க. அவருடைய சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டது. எதுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் செய்த பாவத்துக்காக. அல்லேலூயா. அதுக்கு அடையாளம் தான் என்னது? அப்போ அவருடைய உடம்புக்கு உள்ளால் இருந்த உறுப்புகள்லாம் உடைந்தன. அவருடைய இரத்தம் வியர்வையின் பெருந்தொழியாய் பூமியில் சிந்தப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, அதற்கு அடையாளமாக தான் இந்த அப்பதம். அப்போனா என்னத்துக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்கு. இங்கே எதுக்கு அடையாளம்? இயேசுவின் மரணத்துக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஞான ஸ்நானம் எடுக்கும்போது வேதம் சொல்லுது, நீங்கள் என்ன செய்கிறீங்க? கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள். தண்ணிக்குள்ளே போகும்போது என்ன பண்ணப்படுறீங்க? அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள். கிறிஸ்து கூட அடக்கம் பண்ணப்பட்டோமா? நம்ம நேற்றுக்கு இந்த அம்மா அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அடக்கம் பண்ணப்பட்டீங்களா? அப்போ எப்படி இங்கே என்ன இருக்கீங்க? புரியுதா? கிறிஸ்துவுடனே கூட ஞானஸ்நானம். நல்லா கேட்டுடுங்க. இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கவங்க கேட்டுடுங்க. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க முதல்ல ஒருக்கா ஒப்பு கொடுக்குறீங்க தெரியுமா? என்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீங்களோ அன்னையிலேருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா சிலுவையை சுமக்க ஒப்பு கொடுக்குறீங்க, விரும்புகிறீங்க. இனி நான் என்ன செய்ய மாட்டேன்? உலகத்துக்காக வாழ மாட்டேன். நான் இனி உலகத்தில் போக மாட்டேன். நான் இனி வாழ்ந்தால் யார் கூட தான் வாழ்வேன்?
இயேசுவோட தான் ஆண்டவர் என்ன சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இனி அவருக்காக தான் வாழ்வேன், இனி உலகத்துக்காக நான் வாழ மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து தீர்மானம் எடுக்கிறீங்களோ அன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிலுவையை சுமக்கிறீங்க. அல்லையா? சிலுவையை சுமந்து போய் கடைசி என்ன செய்வார் அப்படின்னா, பவுல் என்ன சொன்னார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பவுல் சிலுவையில் அறையப்பட்டாரா? இல்லை. ஆனால் அவர் கிறிஸ்துவின் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் உலகத்துக்கு மரித்தார், கிறிஸ்துவுக்குள்ளே பிழைத்தார். நீங்களும் நானும் உலகத்துக்கு மரிக்கிறது தான், அதுக்கு அடையாளமாய் சபைக்கு முன்பாக எடுக்கிறது தான் இந்த ஞானஸ்நானம். அல்லையா? பாருங்கள், ஞானஸ்தானம் எடுத்தால் எப்படி பாவம் போகும், எப்படி நம்ம புது சிருஷ்டியாக மாறுறோம். இப்போ நீங்களும் நானும் செய்த பாவத்துக்கு யார் தண்டனை அனுபவிக்கணும்? இயேசுவா? நாம் தான் அனுபவிக்கணும், அப்படி தானே? ஆனால் நாம் தண்டனை அனுபவிச்சோமா? இல்லை. அப்போ நம்முடைய பாவத்துக்காக தண்டனை அனுபவிச்ச யார்? இயேசு. வேதம் அது என்ன சொல்லுது? உங்களுடைய அக்கிரமங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், அப்படி தானே? நீங்கள் அடைய வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை அவர் தம்மேலே ஏற்றுக்கொண்டார். அப்போ நீங்களும் நானும் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல நமக்காய் தண்டிக்கப்பட்டவர் யார்? இயேசு. அப்போ அவர் தண்டனையை பெற்றாச்சு. அவர் பெற்ற அந்த தண்டனை எப்படி எனக்கு அப்ளிகபிள் ஆகும், அது எப்படி எனக்கு உகந்ததாக மாறும்? அதுக்கு தான் அந்த ஞானஸ்தானம். அல்லையா? அந்த அவர் பெற்ற அதாவது உலக பழமொழி என்ன சொல்லுது, 1000 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நீதிமான் என்ன செய்யக்கூடாது, தண்டிக்கப்படக்கூடாது. ஆனால் ஒரு பாவமும் செய்யாத, ஒரு குற்றமும் செய்யாத இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணிருக்காரு? தண்டிக்கப்பட்டிருக்கார், மரிச்சிருக்கிறார். அவருடைய மரணம், அவர் பெற்ற தண்டனை எனக்கு எப்படி பொருந்தும், எனக்கு எப்படி வரும்? அதான் அவர் சொன்னார். அவர் யோவான்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கும்போது யோவான் என்ன சொன்னார்? நீர் என்கிட்ட வரலாமா, நான் எல்லாம் உங்ககிட்ட வரணும். உடனே ஏசி என்ன சொன்னார்? இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குது. அது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய நீதி என்ன தெரியுமா? பாவத்துக்கு சம்பளம் மரணம். பாவம் செய்த ஆத்மா என்ன செய்யும்? சாகும். அப்போ நீங்களும் நானும் செய்த தண்டனைக்கு, நீங்களும் நானும் செய்த பாவத்துக்கு தண்டனையை பெற்றோம்னா நம்ம என்ன செய்வோம்? செத்து போவோம். பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்காது. அப்போ மனுஷன் சாகவும் கூடாது. அவர் உண்டாக்கின மனுஷன் பாவம் நீங்கி பிழைக்கவும் வேணும். அதுக்காக ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்படணும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அல்லேலூயா. அப்போது இப்போ அவர் மரிச்சாச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீதிக்கு வேண்டியது என்னது? தண்டனை, மரணம், அதை நான் செலுத்துகிறேன். இப்பொழுது எனக்கு இடம் கொடு. இப்பொழுது நீதியை நிறைவேற்றியது நமக்கு ஏற்றதாக இருக்குது. அப்போ நீங்களும் நானும் பெற வேண்டிய தண்டனையை யார்கிட்ட பெற்றுக்கிட்டா? ஏசப்பா பெற்றுக்கிட்டார். அல்லேலூயா. அவர் சொல்றார், இப்பொழுது எனக்கு இடம் கொடு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றியது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அப்போ நீதிக்கு தேவை என்னது? மரணம். அந்த மரணத்தை செலுத்த யார் வந்தா? இயேசு வந்தார். அல்லேலூயா. அவர்கிட்ட யார் என்னிடம் காரியமாய் போவார்கள்? வானத்தில் ஒரு சத்தம் கேட்டது, நான் போகிறேன். அந்த இயேசு தான் கிருபையாய் இந்த பூமியில் வந்தார். தேவனுடைய கிருபை தான் இயேசு. பிதாவானவர் நீதியாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்து கிருபையாகிய தேவன். இது எல்லாத்தையும் சாட்சியாக நின்று நடத்தினவர் யார்? பரிசுத்த ஆவியாகிய தேவன். அதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போது எப்போ நம்ம ஒப்பு கொடுத்து சிலுவையை சுமந்து இனி நான் ஆண்டவருக்காக தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு சபைக்கு முன்பாக அறிக்கை செய்து அதற்கு ஒரு அடையாளமாய் தலத்தில் முழுகி நம்ம எழும்பும்போது தான் அதுதான் ஞானஸ்நானம். அல்லையா? எப்போ நம்ம இந்த ஜலத்தில் ஏசப்பா காண்பித்த அந்த சேதை செய்து நம்ம ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுத்து தண்ணீரில் முழுகிறோமோ அப்பொழுது கிறிஸ்துவின் மரணத்தோடு நாம் இணைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ தண்ணிக்குள்ளே போகும்போது அடக்கம் பண்ணப்படுறோம். திருப்பி மேலே எழும்பும்போது இயேசு எப்படி 3ஆம் நாள் உயிரோடு வந்ததோ அதுபோல் நம்மளும் நீதிக்கு பிழைக்கத்தக்கதாய் உயிரோடு கூட வெளியே எழும்புகிறோம். அல்லேலூயா. இதுதான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. அல்லாமல் யாரோ சொன்னாங்க ஞானஸ்தானம் எடுக்கணும், இயேசு சொன்னார் எடுக்கணும், அது கட்டளை தான், அது உண்மை தான். ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய மரணத்தின் சாயலில் நீங்களும் நானும் இணைக்கப்படணும்.
அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நீங்களும் நானும் இணைக்கப்படணும். அப்போ நீங்களும் நானும் தண்டனை பற்றா செத்து போகணும். நமக்காய் தண்டனை பெற்று நம்முடைய பார்த்து மரித்தவர் இயேசு. அவர் நமக்காய் மரித்தபடினால நாம் இனி அவருக்கு உலகத்துக்கு மரித்தா போதும், கர்த்தர் நம்மை உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. அதுக்கு அடையாளம் தான் ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா நல்லா கேட்டுடுங்க, ஏசப்பாவுடைய மரணத்துக்கும் உங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. நீங்கள் சும்மா கூப்பிட்டுக்கலாம் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு, அவருக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்கள் அவருக்கு பிள்ளையும் இல்லை. இல்லை நான் வரனே சர்ச்சுக்கு, நீங்கள் சர்ச்சுக்கு தான் வரீங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் ஜெபிக்கிறீங்க. பாருங்கள், நேற்று பாஸ்டர் போனாரோ அந்த பக்கம் ஒருத்தன் அழுதுட்டு ஓடி கூப்பிட்டோம், ஐயா எனக்கும் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் இந்த பக்கம் ஒரு இந்து படுத்துட்டு இருப்பான், 2 பேரும் ஜெபம் பண்ணுவாம்மா, ஐயா எனக்கும் ஜெபம் பண்ணுங்க. அவங்க சொந்தக்காரன்னு சொல்லுவான், எங்களுக்கு கொஞ்சம் ஜெபம். ஏன் தெரியுமா, எப்படியாவது ஒன்று நடந்துடாதா? அதுமாதிரி எல்லாரும் கூப்பிடலாம் இயேசுவே இயேசுவேன்னு. இந்துக்களும் சொல்கிறாங்க இயேசு தான் தெய்வம்னு. இயேசு மட்டும்தான் தெய்வம் சொல்ல, இயேசுவும் தெய்வம் சொல்கிறாங்க. முஸ்லீம்களும் சொல்கிறாங்க இயேசுவும் தெய்வம் தான், அவர் ஒரு விசேஷத்தை தீர்க்கத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நானும் மட்டும்தான் சொல்லுவோம் இயேசு மட்டும்தான் தெய்வம். இயேசு மட்டும்தான் தெய்வம்னா இயேசு சொன்னதை செய்வதற்கு எனக்கு ஒரு தடையும் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னா கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது. கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு சம்பந்தம் பங்கும் வேண்டாம். நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கணும். பாருங்கள், அப்போ அவருடைய மரணத்துக்கு அடையாளம் தான் என்னது, அப்பம். அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டு பிக்கப்பட்டு உங்களுக்காக எனக்காகவும் கிழித்து எடுக்கப்பட்டு அவர் மரித்தார். அதுக்கு அடையாளம் தான் என்னது, அப்பம். திராட்சரசம் எதுக்கு அடையாளம்? திராட்சரசம் எதுக்கு அடையாளம்? ரத்தம் தான். கடவுளே, ஆவிக்குரிய மக்களாக இருக்கீங்களே, திராட்சரசம் எதுக்கு கொடுப்பாங்க? ராஜாக்கள் எதுக்கு கொடுப்பாங்க? களிப்புக்கு, கொண்டாட்டத்துக்கு, சந்தோஷத்துக்குங்க. ஆண்டவர் மரித்தார், இப்பொழுது உயிரோடு எழும்பினார், சந்தோஷம். அப்போ இந்த அப்பம் திராட்சரசம் எதுக்கு? அப்பம் கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறது, திராட்சரசம் அவருடைய உயிர்த்தெழுதலை தெரிவிக்கிறது. அல்லேலூயா. இந்த திராட்சரசத்தை நம்ம என்னைக்கெல்லாம் அங்கே பந்தியில் எடுக்கிறோமோ பிசாசுக்கு ஒரே வெக்கம், பிசாசுக்கு ஒரே தோல்வி. ஓ இயேசு உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. அதை நம்ம இங்கே அறிவிக்கிறோம். எனக்காய் மரித்தார் அவருடைய சரீரம், எனக்காய் உயிர்த்தார், அதை கொண்டாடும்படியா இந்த இரத்தம். அல்லேலூயா. இதை பார்த்த உடனே பிசாசுக்கு ஒரே வெக்கம். அவனுக்கு தெரியும் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது எண்ணத்தை கொண்டு வந்து, ஏதாவது தடையை கொண்டு வந்து, எதையா கொண்டு வந்து ஞானஸ்தானம் எடுக்க விடாம ஆக்கிடுவான். பார்த்தா ஒரு விஷயமே இருக்காது. உங்கள் பிள்ளைக்கு ஒன்றுனா எதையும் செய்வீங்களா? உயிரை கொடுத்தாது என்ன செய்வோம்? பிள்ளைய காப்பாற்றுவோம். ஏசப்பா சொல்கிறாரு, ஏன் பிள்ளையா மாறக்கு நீ ஞானஸ்தானம் எடு. அதை எடுக்க தெரியுமா, தடை. இந்த தடை நீங்கள் இல்லை, பிசாசு உங்களுக்கு கொண்டு வர தடை. ஏன்? இயேசுடைய மரணத்தையும் இயேசுடைய உயிர்த்தெழுதையும் தெரிவிக்க உங்களுக்கு தடை பண்ணுகிறான். இயேசு மரித்தாருங்கிறது யாருக்கு வேதனை? பிசாசுக்கு வேதனை. இயேசு உயிர்த்தார் என்பது யாருக்கு வேதனை? பிசாசுக்கு வேதனை. தேவ பிள்ளைகளுக்கு அது கொண்டாட்டம். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் இந்த அப்பமும் திராட்சரசமும் அது களிப்பு, அது கொண்டாட்டம், அது ஜீவன், அது பலன், அது ஆண்டவரோடு நம்மை உருவாக்குகிற காரியம், அது ஆண்டவரோடு நம்மை ஒன்றாக்குகிற காரியம். அதனால் சொல்றது, இதை மரிக்கிறவர், இதை புசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் கடைசி நாளில் கர்த்தர் அவனை உயிரோடு கூட எழுப்புவார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ அப்பவும் திராட்சரசம் எதுக்கு அடையாளம்? ஏசப்பா அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் கொண்டாட்டம். இதை ஆதி காலத்திலேயே மெல்கிசதேக்கு ஆண்டவருக்கு முன்னடையாளமாக வந்தவர் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்கு அடையாளம்? ஆண்டவருடைய மரணத்துக்கும் ஆண்டோடைய உயிர்த்தெழுதலுக்கும் அடையாளமாக கொடுத்தார். பாருங்க, கொடுத்த உடனே அவர் என்ன செய்தார்? ஆபிரகாம் என்ன செய்தார்? கீழே வாசிங்க. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, மெல்கிசதேக்கு ஆபிரகாம்கிட்ட தசமபாகம் கேட்கல. ஆபிரகாம் அவர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார்.
ஆசீர்வதித்ததுனால அவர் என்ன செய்தார்? தசமபாகம் கேட்காமலே கொடுத்தார். அப்போ நீங்கள் எங்கே ஆசீர்வதிக்கப்படுறீங்களோ அங்கே என்ன செய்யணும்? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. எங்கே நீங்கள் போஷிக்கப்படுறீங்களோ அங்கே என்ன செய்யணும்? சொல்லுங்க. கொடுக்குறீங்களா? இப்படி கேட்பந்தான் நாங்கள் முதல்ல சும்மா இருந்தோம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து இப்படி ஒரு கேள்வியை கேளு. தசமபாகம் கொடுக்குறீங்களா இல்லையா? ஆசீர்வதிக்க பாருங்க, ஆபிரகாமை அவர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் என்ன செய்தார்? தசமபாகம் கொடுத்தார். ஆனால் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கேட்கல. ஆனால் இன்றைக்கி உள்ள பாஸ்டர்ஸ்லாம் என்ன செய்வாங்க? கொடுங்க 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 கொடுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்குன்னா எங்கள் ஊழியத்தில் விதைங்க. என்ன ஒரு ஞானமாக கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் ஆசீர்வாதம் உங்கள் மேலே அவ்வளோ அக்கறையா, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணால் எங்கள் ஊழியத்தில் விதைங்க. கட்டடம் கட்ட நிதி தாங்க, அதுக்கு நிதி தாங்க, அந்த நிதி இந்த நிதி, சிறப்பு காணிக்க, அந்த காணிக்க, இந்த காணிக்க, செத்த வீட்டில் காணிக்க, பெத்த வீட்டில் காணிக்க, எல்லாம் காணிக்க. ஆனால் மெல்கிசேதேக்கு வாயை திறந்து கேட்டாரா? ஏதோ கேட்டால் கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். அவர் கேட்கல. ஆனால் அவர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதித்ததுனால ஆபிரகாம் என்ன செய்கிறான்? தசமபாகத்தை கொண்டு கொடுக்குறான். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா எங்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தாரோ அந்த இடத்துல உங்கள் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கொண்டு நீங்கள் செலுத்தணும். அல்லேலூயா. ஆனால் சும்மா சும்மா கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. அல்லேலூயா. ஒரு அம்மா இடையில யூடியூப்பில் வந்து எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ண போனாங்களாம். அவர் முதல்ல சொன்னார் 1500 ரூபா கட்டி அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் 1500 ரூபா கட்டி டோக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா சொல்லி எனக்கு குழந்தையே வேண்டாண்டான்னு போயிடுச்சான். அல்லேலூயா. புரியுது அவங்களுக்கு? அந்த மாதிரி ஆட்களுக்கு கவனமாக இருங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தது உண்மைன்னா அவருக்குரிய தசமபாகத்தையும் அவருக்குரிய காணிக்கையும் கர்த்தர் உங்களை எங்கே போஷிக்கிறாரோ எங்கே ஆசீர்வதிக்கிறாரோ அங்கே கொண்டு வந்து கொடுங்க. கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார். ஆனால் அடுத்து பாருங்க, அடுத்த பாருங்க, அதுக்கு அடுத்து வாசிங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். இது நல்லா தானே இருக்குல்ல? அவன் என்ன சொல்கிறான்? ஜனங்களை மட்டும் எனக்கு தாரும், எனக்கு ஒரு பொருளும் வேண்டாம். அப்போ பிசாசு நல்லவன் தான் இல்லை? அப்படி தானே? பிசாசு நல்லவனாக தான் தெரியும் பார்க்குறதுக்கு. என்ன சொல்லுவான் பாருங்க, ஜனங்களை மட்டும் எனக்கு தந்துடும், இந்த கொள்ள பொருளெல்லாம் நீர் வச்சுக்கிடும், எனக்கு ஒரு பைசா வேண்டாம். அவன் பார்க்குறான், சாவே பள்ளத்தாக்கு மட்டும் வந்தான், நிற்கிறான். சாலேமின் ராஜா வந்து ஆசீர்வதிக்கிற பார்க்குறான், அப்பவும் திராட்சரசத்தை கொடுக்குறத பார்க்குறான். அவனுக்கு இவர் காணிக்க தசபாகம் எல்லாம் கொடுக்குறத பார்த்துட்டு இப்போ இவர் பிளானு எப்படி? நம்மளும் அவரை மாதிரி என்ன செய்யக்கூடாது? காணிக்கையெல்லாம் வாங்கக்கூடாது, ஜனங்களை மட்டும் எனக்கு தாரோம். பிசாசுக்கு யார் வேணும்? ஜனங்கள் தான். யார் வேணும்? இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. பிசாசுக்கு யார் வேணும்? ஜனங்கள். நான் வேணும். புரியுதா உங்களுக்கு? பிசாசுக்கு யார் வேணும்? நீங்கள் வேணும். பிசாசுக்கு என்ன கேட்குறான்? பைசாலாம் எங்களுக்கு வேண்டாம். ஏன்? அவன் யார்? பிசாசு யார்? திருட. திருட எனக்கு வருவான், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். உங்களை வாங்கி உங்களை எடுத்துக்கிட்டு தேவனை விட்டு தூரம் கொண்டு போகிறது தான் யாருக்கு வேலை? பிசாசுக்கு வேலை. அவன் சொன்னா எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், எனக்கு யார் வேணும்? இந்த ஜனங்கள் தான் வேணும், எனக்கு நீங்கள் தான் வேணும். இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஓ, என்ன ஒரு மனுஷன், பணம் எல்லாம் வேண்டாம், எங்களை கேட்குறாரு. ஏன் தெரியுமா? திருட்டு தண்ணி தித்திக்கும். அவனுக்கு தெரியும், அவன் திருட வந்து திருடி தான் எடுப்பான். நீங்கள் கொடுத்தாலாம் என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க, வாங்க மாட்டான். திருடனுக்கு அந்த திருடுனா தான் அதில் ஒரு திரில். அப்படி திருடி எடுத்தால் தான் அவனுக்கு ஒரு அந்த கெத்து. அவனுக்கு தெரியும் திருடி எடுக்க. ஆனால் அவனுக்கு தெரியும் இந்த ஆத்துமா கிடைக்கலன்னு அவனுக்கு தோல்வி.
அவன் இன்னைக்கு போராடுறது வேற ஒன்றுக்கு இல்லைங்க, உங்களையும் என்னையும் எடுத்து தேவனை விட்டு தூரம் கொண்டு போகணும் தான் பிசாசு இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு கொடுக்கிறவர் அல்ல. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கல. கர்த்தர் நம்ம இந்த உலகத்தை விட்டு வேறு பிரித்து கொண்டு வந்தது. கர்த்தர் நம்மை உலகத்தை விட்டு வேறு பிரித்து கொண்டு வந்தது பாதி வழியில் பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கல. இறுதி வரை நம்மோடு கூட வந்து அவர் சொன்ன வார்த்தையின்படி உலகத்தின் முடிவு வரை கடைசி மட்டும் நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்று சொல்லி நம்மளை அழைத்தது கர்த்தர் இறுதி வரை நிலைநிறுத்த. பாதியில் பிசாசிட்ட கொடுத்துட்டு போறவர்ல நம்முடைய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ள தேவன் அவர். அல்லேலூயா. ஆனால் பிசாசு என்ன சொல்றான்? எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், எனக்கு நீங்கள் தான் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கும் பணம் வேண்டாங்க, நீங்கள் தான் வேணும். நீங்கள் விலையேற பெற்றவர்கள். எப்போ அந்த அன்பை அறிந்து கொண்டீங்களோ உங்களுக்கு உள்ளது எல்லாமே ஆண்டவருக்கு உள்ளது, ஆண்டவருக்கு உள்ளது எல்லாமே உங்களுக்கு உள்ளது, தாவீதுக்கு உள்ளது எல்லாமே இயேசுவுக்கு உள்ளது. அவர் சொன்னார், சீயோனை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். சீயோன் என்றால் தாவீதின் நகரம். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை தமக்கென்று தெரிந்து கொள்வார். உங்களுக்குள்ள எல்லாமே கர்த்தருக்குரியதாக மாறும். உங்கள் வீடு, உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய சொத்து, ஆஸ்தி, சம்பத்து எல்லாமே தேவனுடையதாக மாற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, சாத்தான் சொல்கிறா, எனக்கு பொருள்லாம் வேண்டாம், எனக்கு என்ன வேணும்? சனம் வேணும். ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் தான் வேணும். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது, அவருடைய மரணத்துக்கும் அவருடைய உயிர்த்தெழுதுக்கும் அடையாளம் தான் என்னது? அப்பமும் சாட்சியும். கடைசியாக வந்து ஆவிக்குரிய அர்த்தம் பாருங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் 6:35 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவாப்பம் நானே, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இந்த உலகத்தில் நமக்கு ஜீவனை கொடுக்க வந்த ஜீவ அப்பம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியும் அடையான், ஒரு காலம் தாகமும் அடையான். அல்லேலூயா. அப்போ இந்த அப்பத்துக்கு 3 அடையாளம். என்னெல்லாம்? 3 காரியம். முதல்ல என்னது? சுவாபத்தின்படி அது அப்பம் நமக்கு வயிறு பசியை போக்கும். ரெண்டாவது என்னது? அடையாளம், இயேசுடைய மரணத்துக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும். மூணாவது என்னது? நம்மை உயிர்ப்பிக்கிறதுக்கு அடையாளம். அல்லேலூயா. ஆவிக்குரிய அடையாளம் ஜீவாப்பம் இயேசு. கடைசியாக ஒரு வசனத்தை கூட வாசி நம்ம முடிக்க போகிறோம். வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:16 வாசிங்க. ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது. அப்ப நம்ம பிக்கிற இந்த அப்பம் எது? கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியம். நம்ம ஆசீர்வதிக்கிற பாத்திரம் இயேசுடைய இரத்தத்தின் ஐக்கியம். வாசிங்க. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால், ஒரே அப்பத்தில் நாமெல்லாம் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனமா பாருங்க. இங்க பாருங்க. இந்த ஒரே அப்பத்தில் பங்கு கொள்கிற நாம், அந்த ஒரே இரத்தத்தில் பங்கு கொள்கிற நாம், அநேகராகிய நாம் ஒரே என்னவா இருக்கிறோமா? ஒரே அப்பம், ஒரே சரீரமாக இருக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் எல்லாம் ஒரே அப்பம். ஏசப்பா யாரு? ஜீவாப்பம். நீங்களும் நானும் யாரு? அப்போ நம்மளும் எப்படி மாறணுமா? இயேசுவை போல மாறணும். இயேசு இந்த உலகத்தில் ஜீவப்பமாக எதுக்கு வந்தால்? நமக்கு என்ன கொடுக்க சொல்லுங்கள்? ஜீவனை கொடுக்க, உயிரை கொடுக்க, நமக்கு பிரயோஜனமாக இருக்க. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுடைய சரீரத்திலையும் இயேசுடைய இரத்தத்திலும் பங்கு பெறுற நாமும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள அப்பமாய், சத்தமாக சொல்லுங்கள், மாறணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள அப்பமாய் மாறி இருக்கிறேன்னு? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் கர்த்தருக்கு விரும்புகிற பிரகாரம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள அப்பமாய் மாறி இருக்கிறேன்னு? பாஸ்டர் கேட்ட மாதிரி தாங்க. கை உயர்த்த மாட்டீங்களா? சத்தம் வரையிலையே.
அப்படி கேட்டாங்க வைத்துவீங்களா? பாருங்க, உண்மைதான். நம்ம இன்னும் அவர் விரும்புகிற அப்பமாய் மாறல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவர் விரும்புகிற அப்பமாய் நீங்களும் நானும் மாறணும். நீங்கள் இந்த அப்பத்தில் பங்கு பெறுறது உண்மைன்னா, இன்றைக்கி இந்த அப்பத்தில் நீங்கள் பங்கு பெற போகிறது உண்மைன்னா, நீங்களும் அப்பமாய் மாறணும். இந்த ரசத்தில், இந்த திராட்சை ரசத்தில் பங்கு பெறுவது உண்மைன்னா, அவர் விரும்புகிற பாத்திரமாய் நீங்களும் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மாறல, அது உண்மைதான், அதை ஒத்துக்கிட்டீங்க. நம்ம யாரும் பரிசுத்தவான் இல்லை இல்லையா? நம்ம பலவீனம் உள்ளவர்கள். ஆனால் நம்மளை உருவாக்குகிற கர்த்தருடைய கருத்தில் கொடுப்போம். அவர் நம்மை அப்பமாய் மாற்றுவார். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் உங்களை மாற்றுவார். நீங்கள் நினைப்பீங்க, என்னையா? அல்லையா? இன்றைக்கி நான் இருந்து கேட்டிருந்தேன், ஆண்டவரை என்னையா நானா இவங்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆண்டவரை என்னையா? நீங்கள் கேட்பீங்க ஒரு நாள், என்னையா ஆண்டவரை, என்னையா இப்படி மாட்டினீங்க ஆண்டவரை? அவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் அவர் விரும்புகிற அப்பமாய் மாற விரும்புகிறீங்க? எத்தனை பேர் ஜீவாப்பம் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையாய் மாற விரும்புகிறீங்க? பாருங்கள், இந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிற நாம், இந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிற கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள அவ்வளவு சபையில் உள்ள மக்களும், உலகத்தில் உள்ள அவ்வளவு மக்களும் நாமெல்லாம் எப்படி இருக்கிறோமா? ஒரே சரீரமாக இருக்கிறோம். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு கிடையாது, கிறிஸ்தவங்களோட உயர்வு தாழ்வு கிடையாது, பெரியவன் சின்ன கிடையாது. அந்த சபை பெரிய சபை, இந்த சபை சின்ன சபை, அது பரிசுத்தமான சபை, இது பரிசுத்தம் இல்லாத சபையில் யாரெல்லாம் கர்த்தருடைய அப்பத்தில் பங்கு பெறலோ அவர்களெல்லாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக. அது உலகத்தில் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய அப்பத்திலும் கர்த்தருடைய சரீரத்திலும் கர்த்தருடைய இரத்தத்திலும் பங்கு பெற அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒரே சரீரமும் ஒரே அப்பவுமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒருத்தர் தான், நம்முடைய அப்பா தான் காரணம். எத்தனை பேர் சொல்கிறீங்க, அந்த அப்பாவின் பிள்ளையாய் நான் மாற விரும்புகிறேன்? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கண்களை மூடுவோமா? அப்படி எல்லோரும் எழும்பி நிற்போமா? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லோரும் எழும்பி நிற்போம். எல்லாம் எழும்புங்க. ஆண்டவர் நல்லவர். ஓ ஷியாந்தரக்கா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வெளியேற பெற்ற ரத்தம், இந்த பரிசுத்தமான அந்த சரீரம், அதில் பங்கு பெற நாங்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள். ஆண்டவரே, ஒரே சரீரமும் ஒரே அப்பவுமா இருக்கிற என்று வேதம் சொல்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஏசப்பாவின் பிள்ளையாய் வாழ விரும்புகிறேன், ஏசப்பாவின் பிள்ளையாய் உண்மையாய் மாற விரும்புகிறேன், இனி மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு அப்பமாய் நான் மாற விரும்புகிறேன்? எத்தனை பேர் சொல்கிறீங்க? கண்களை மூடி. யாரும் அங்கேயும் இங்கேயும் பார்க்காதீங்க. பிள்ளைங்கள் எல்லாம், எல்லா பிள்ளைகளும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி கேளுங்க. அப்பா, உங்களுடைய பிள்ளையா என்னை மாற்றும் ஆண்டவரே. இந்த அப்பமும் இந்த திராட்சை ரசமும் எனக்குள்ள இன்றைக்கு கிரியை செய்யணும் ஆண்டவரே. இதன் பலனை நாம் மறுதளிக்க கூடாது ஆண்டவரே. இதன் பலனுக்குரியவனாய் என்னை மாற்றும், உங்களுடைய பிள்ளையா என்னை மாற்றும் ஆண்டவரே. அப்பா, என்னை தகுதியுள்ளவனாய் மாற்றும் என்று சொல்லி எல்லாரும் கேளுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் உண்மையாக கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க. உண்மைதான் ஆண்டவரே, நான் பிரயோஜனம் இல்லாதவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. அப்போ நான் ஒன்றுக்கு உதவாதவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு தகப்பனும் தாயுமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, உங்களுக்காக ஒரு மனிதன் மரிக்கவில்லை, ஒரு ஊழியக்காரர்கள் உங்களுக்காக மரிக்கவில்லை. உங்களுக்காக, எனக்காக, சர்வலோகத்தின் பாவத்திற்காக இயேசு கிறிஸ்துவே உங்களுக்காக, எனக்காக பலியான தெய்வம். நமக்காக அவரே பலியானார். அவர் நமக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டு, உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டாக்குகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆதலால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் உங்களுக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பரிசுத்த வாழ்வு. ஆதலால் அவர் கொடுத்த அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை உடைய தேவ ஜனம் எப்படி இருந்தால், எப்படி உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தால், அவர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேற என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே,
இவ்வளவு நேரம் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். அவரே ஜீவாப்பம், அவரே அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதுக்கு அடையாளமாக சாலேமின் ராஜா ஒரு பக்கத்திலே ஆண்டவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக திராட்சை ரசமும், ஒரு பக்கத்திலே அப்பத்தையும் கொண்டு வந்து தேவ மனிதனாகிய ஆபிரகாமை தேற்றி தைரியப்படுத்தின போது அதே ஆபிரகாம் கர்த்தருக்கு உகந்த ஒரு மனுஷனாய் மாறி அவரை கனப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மேன்மையை ஆண்டவர் தந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, அநேகர் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நீங்கள் சும்மா பெறவில்லை. அவரே உங்களை அழைத்தார். சத்துரு உன்னை அழிக்க திட்டம் போட்டான், உனக்கு விரோதமாக ஏதாவது செய்யணுன்னு முடிவாக இருந்தான். அநேக சோதோமின் ராஜாக்களைப் போல அநேக விதத்தில் சாத்தான் உனக்கு விரோதமாக எழும்புகிறான். வெள்ளம் போல சாத்தான் எழும்பி வருகிறான். ஆனால் ஆவியானவர் உனக்காக யுத்தம் பண்ணி உனக்காக ஜெயம் கொடுக்கிற தேவன் உனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு வரையிலேயோ அவர் உனக்காக யுத்தம் பண்ணி சத்துருவை ஜெயித்து உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டிருக்கிற ஆண்டவர். ஆதலால் தான் நீங்கள் அவரை கனப்படுத்த வேண்டும். ஆதலால் தான் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். ஆதலால் தான் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஏதோ எப்படியோ வாழ்கிறதுக்காக அல்ல. அவருடைய இரத்தம் வெறுமையாக போகக்கூடாது. அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த பாடுகள் வெறுமையாக போகக்கூடாது. எப்படியோ சத்துரு பாருங்கள், அவன் சொல்லுகிறான், ஜனங்களை மட்டும் எனக்கு தாரும், ஜனங்களை மாத்திரம் எனக்கு தாரும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, சனத்தை அவன் கண்டுள்ள எடுத்தா உன்னை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய திட்டம் மாறிவிடும் அல்லவா? அதுதான் சாத்தா இன்னைக்கு தந்திரமாக கிரியை செய்கிறான். எப்படியாவது தேவனை விட்டு உன்னை பிரித்து அவனுடைய கன்றுள்ள உன்னை வைக்கணும்னு பார்க்குறான். ஆனால் இயேசு உன்னை விடுதலையாக்கி உனக்காக கொடுக்கப்பட்ட விலைக்கரையமாகி அந்த இரத்தத்தின் மூலமாக உன்னை இன்னும் மகிமையாய் மாற்றி அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற அவர் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார். ஆதலால் தான் தேவ சனமே, இதை புரிந்து கொள்ள ஆவியானவர் நமக்காக இன்றைக்கு பேசினார். ஊழியக்காரர்கள் மூலமாக வெளிப்பட்டார். இந்த வாக்குக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே என்னை ஒரு விசை கூட ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஐயா நான் உம்முடைய அநாதி தீர்மானங்களை உணராமல் இருக்கிறேன். நீர் என்னை குறித்து வைத்த திட்டம் ஆண்டவரே அது மாறவே கூடாது. என் உயிர் இருக்கிற நாள் வரையிலும் உமக்கு உண்மையும் ஒரு உத்தமமான சாட்சாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உடைய கரங்களை வைத்து ஆசீர்வதிப்பீராக. இன்னும் கிருபைகள் வரங்களை கொடுங்க, இன்னும் அபிஷேகத்தை கொடுங்க. இழந்து போன அந்த மகிமையை பெற்றுக்கொள்வார்களாக. கரங்களை தட்டி உற்சாகமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். இழந்து போன அந்த அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக. சத்துருவை ஜெயிக்கிற ஒரு வல்லமையின் அபிஷேகத்தை கொடுங்கப்பா. கடந்து வந்த எல்லார் மீதும் உடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற பார்க்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சாத்தானின் தந்திரங்களை புரிந்து கொண்டு சாத்தானை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தை பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக. உங்க மகிமையினால நிரப்பி ஆசீர்வதிங்க. உங்க சரீரமும் உங்க ரத்தமும் எவ்வளவு மேன்மையானது. நீங்க எங்களுக்காக பட்ட பாடு வெறுமையா போகக்கூடாது ஆண்டவரே. அதுக்கு எங்கள் எல்லோரையும் பாத்திரவான்களாய் மாற்றும். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றியோடு தேவனை துதிப்போம்மா. நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி, விடுதலையாக்குகிறதற்காக நன்றி, மகிமையினால் நிரப்புகிறதற்காக நன்றி. கர்த்தாவே, உம்முடைய கைகள் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்படுத்திக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.